பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் சத்துணவு திட்டத்தில் இனி மசாலாவுடன் கூடிய முட்டை சேர்த்து வழங்கப்படும் என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் தமிழக முதல்வர் அறிவித்தார். முட்டையில் மசாலா சேர்த்து வழங்குவது உணவு நிபுணத்துவ ரீதியில் சரியானது என்பது குறித்து பொது சுகாதாரத்துறையின் முன்னாள் அதிகாரியான டாக்டர் ஜெயக்குமார் மற்றும் உணவியல் நிபுணர் புவனேஸ்வரி ஆகியோர் இன்றைய ஆளுக்கு ஒரு நிமிடம் பகுதியில் கூறும் கருத்துக்களை தற்போது பார்ப்போம். சத்து என்று எடுத்துக்கொண்டோமானால் இதில் அதிகமாக ஒன்றும் சத்து இல்லை. நியூட்ரிஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இதில் வெங்காயத்தில் என்ன இருக்குது, இப்போ பெரிய வெங்காயம் போடுவாங்க, அதில் கொஞ்சம் தாது உப்புக்கள் இருக்கும், கொஞ்சம் வாட்டர் நிறையா இருக்குது, கொஞ்சம் போல் கார்போஹைட்ரேட், வெரி வெரி மினிமல் குவான்டிட்டி. இப்போ தக்காளி பழம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நல்ல வைட்டமின் சி இருக்குது, மற்றபடி நிறையா வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ மிளகாய் பொடின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒன்றும் பெருசாக நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, சுவைக்காக நம்ம சேர்க்குற ஒரு பொருள். அதே மாதிரி அதில் இருக்க மற்ற மசாலாக்களும் சுவைக்காகவும் ஜீரண சக்திக்காகவும் குடலை சுத்தப்படுத்துவதற்காகவும் இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ என்னுடைய கருத்தில் இது வரவேற்க தகுந்த விஷயம். இதில் நான் சொன்ன ஏற்கனவே பார்வைக்கு தூண்டக்கூடிய ஒன்று, இரண்டாவது பசியை தூண்டக்கூடியது, ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது. அந்த வகையிலே இந்த மசாலா முட்டை குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடத்தான் செய்வார்கள். ஒன்று காரம் அதிகமாகாமல் பார்த்து கூட வேண்டும். மிக குறைந்த காரத்தில் இருந்தால் நிச்சயமாக இது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். ஒரு முட்டையில் 6 கிராம் புரோட்டீன் இருக்குது, நிறைய வைட்டமின்கள், நிறைய தாது உப்புகள்லாம் இருக்குது. ஒரு குழந்தைக்கு இந்த 6 கிராம் புரோட்டீன் அட் ஒன் கோ கிடைக்கணுன்னா அது கண்டிப்பாக ஒரு முட்டையால் தான் முடியும். அதை மசாலா முட்டையாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா முட்டையை வெறுமனே பாயில் பண்ணி கொடுத்தா இது ரிப்பீட்டடாக வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க, இல்லை கண்டினியூஸாக இதையே சாப்பிட்டுட்டு இருந்தால் குழந்தைங்களுக்கு போர் அடிச்சிடும். அவங்களுக்கு முட்டையை சாப்பிட வைக்கிறது மசாலா முட்டையாக தரது இன்னும் வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்து, அதாவது நம்ம சாதாரண மசாலா முட்டை நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும் சாதத்துடன் சாப்பிடுவதற்கு எல்லாத்துக்குமே. அதில் நம்ம நல்ல தரமான எண்ணெயை கண்டிப்பாக அவங்க உபயோகிப்பாங்க, நல்ல மசாலாக்களை உபயோகிப்பாங்க. அதில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றபடிக்கு நம்ம ரோட் சைட்லாம் கொஞ்சம் ரீஹீட்டட் ஆயிலை திருப்பி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது தான் பிரச்சனைகள் ஆகும். மசாலா முட்டை கொடுக்கறது குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விருப்பமாக அந்த முட்டையை சாப்பிட வைக்குங்கிறது என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக முட்டையில் இருக்கிற புரோட்டீன், வைட்டமின் சத்துக்கள், தாது உப்புக்கள் இது எல்லாமே வளரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப மிக மிக முக்கியமானது.